வணக்கங்க. என்னோட பேரு சரவணன். எனக்கு வயசு 40. கடந்த 5 வருஷமா சர்க்கரை நோயால ரொம்பவும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் என்னென்னவோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. ரொம்பவும் சோர்வாவே இருப்பேன். வேலைக்கு கூட என்னால போக முடியல. அதுபோக எனக்கு சாப்பிட்டா டைஜஸ்டே ஆகாது. வயித்துலயும் நிறைய பிரச்சனை. இந்த சர்க்கரை நோயாலேயே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். என்னுடைய பழைய நண்பரை ஒருத்தரை பார்த்தேன். இந்த ஆயுஷ் அப்படிங்கிற டேப்லெட் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவும் பயந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, இல்லடா இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இந்த CCRAS அப்படிங்கிறத கவர்மெண்ட் சர்டிபிகேட் பண்ணது. அதனால நீ நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். என்னோட சர்க்கரை லெவலும் வந்து படிப்படியா எனக்கு குறைஞ்சது. நானும் இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். நீங்களும் என்ன மாரி சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆயுஷ் 82 மாத்திரையை நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான வியாதி. அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதாவது அது கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ், அதாவது அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆயுஷ் 82 இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அதை சாப்பிட ஆரம்பித்தோடனே உங்களுக்கு பெரிய நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஆயுஷ் 82 இட்ஸ் 100% நேச்சுரல் ப்ராடக்ட், GMP சர்டிஃபைட். அதில் இருக்கிறதுலாம் ஆயுர்வேதிக் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். அதை உடனே சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் வித்தியாசத்தை உடனே பாருங்கள். சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், நோய்ங்கிறது நோய் தான். அதே மாதிரி சுகர் லெவல்ஸ் ஆர் சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ங்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான். அதாவது ஏஜோ, இந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், அதாவது ஜெண்டர், இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வரக்கூடியது தான் இந்த டயபெட்டிஸ். ஆனால் டயபெட்டிஸ் வந்தால் நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது. இது வந்து 3 வேளை சாப்பிட்லாம். அதாவது காத்தால டிஃபன் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட், அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட், அதே மாதிரி ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட். ஆக மொத்தம் நீங்கள் 6 டேப்லெட் எடுத்துக்கலாம். ஆயுஷ் 82ல் இருக்கிறது ஆம்ரா பீஜா, ஜம்பு பீஜா. இதை தவிர எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். எல்லாம் ஹெர்ப்ஸ், சீட்ஸ், அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஆயுஷ் 82. எந்த வயசுலும் சாப்பிட்லாம். இது 100% சர்டிஃபைட், 100% நேச்சுரல், 100% சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா அது ஆயுஷ் 82 தான். உடனே நீங்கள் டயபெட்டிஸ் மெலிட்டிஸோட டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 12 லட்சம் குழந்தைகள் உலக அளவுல இந்த சக்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நோய் பெரும்பாலும் பரவி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சக்கரை நோய் உங்களை மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களை, நாளைக்கு உங்க பிள்ளைங்களை, அதுக்கப்புறம் உங்க பேரங்களை அப்படின்னு ஒரு தலைமுறையே பாதிக்கும். இந்த ஆயுஷ் 82 நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேகத்துல சக்கரை நோய் வந்துச்சோ அதே வேகத்துல இந்த சக்கரை நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இத எல்லா வயசுல இருக்கிறவங்க சாப்பிடலாம். சக்கரை நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. சக்கரை நோய் வந்துருச்சு, இனிமே நம்ம எல்லாத்தையும் பயந்து தான் சாப்பிடணும், வாழ்க்கை முழுக்க நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? இல்ல இந்த சக்கரை நோயினால ஹார்ட் அட்டாக், கேன்சர், இதனால வர மற்ற நோய்கள்லாம் வந்துரும்னு பயப்படாதீங்க. இந்த சக்கரை நோயோட சேர்ந்து வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை, கை கால் வலி, உடல் சோர்வு, அத்தனையும் இந்த ஆயுஷ் 82 சாப்பிட ஆரம்பிச்ச 3 மாசத்துல உங்களை விட்டு போறத நீங்க கண் கூட பார்க்க